வாங்க இன்றைக்கி வந்து நம்ம கத்தாழை புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. வாங்க எப்படி செய்யறதுன்னு போய் பார்க்கலாம். பாருங்கள், கத்தாழை குழம்பு வைக்கிறதுக்கு நாம் கத்தாழை அறுத்துக்கலாம். அது வந்து ஒரு நாள் முன்னாடியே அறுத்து தண்ணியில் போட்டு வச்சிடணும். இந்த மாதிரி மஞ்சையாக வரும். இதோடு சாப்பிடக்கூடாது. ஒரு நாள் முன்னாடி அறுத்து போட்டு வச்சோமா அது வந்து தண்ணியிலலாம் இறங்கிடும். அதனால் அறுத்து நம்ம தண்ணியில் போட்டு வச்சிடலாம். ஒரு நாள் கழித்து அப்புறமா சுத்தம் பண்ணி அப்புறமா நம்ம குழம்பு வைக்கலாம். பாருங்கள், நேற்று கட் பண்ணி போட்டோம்ல தண்ணியில் கத்தாழை, அது வந்து தண்ணி பாருங்கள் எப்படி கருப்பாக இருக்குதுன்னு. இப்படி வந்துடும் தண்ணி. இப்போ வந்து நம்ம இந்த கத்தாழையை தண்ணியில் கழுவிட்டு எடுத்து வந்து சுத்தம் பண்ணலாம். கட் பண்ணி கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து இது உள்ளே இருக்கிற இந்த சோறு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இவ்வளோ வந்திருக்குது. இது வந்து வளன்னு இருக்கும். இது வந்து நல்லா ஒரு 5-6 தரம் தண்ணி ஊற்றி கழுவி இந்த வளவளப்பெல்லாம் போயிடும். தண்ணி ஊற்றி கழுவணுமா. இது வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே கண்ணாடி மாதிரி எப்படி சூப்பராக இருக்குது. இது பச்சையாகவும் சாப்பிட்லாம் கழுவிட்டு. பாருங்கள், கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. 5-6 தரம் தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து வளவளப்பாக இருக்காது, நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம வந்து குழம்பு வச்சிடலாம். வாங்க இன்றைக்கி வந்து நம்ம கத்தாழை புளிக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பு பற்ற வச்சு மண் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். வந்து கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் வெந்தயமும் சீரகமும் கொஞ்சம் போட்டுக்கலாம். வரமிளகா ஒரு 4, சின்ன வெங்காயமும் பூண்டும், கருவேப்பிலை, நல்லா போட்டு ஒரு கிளறி விடுவோம். எண்ணெய் கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கலாம். புளிக்குழம்பு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அடுத்து வந்து ஒரே ஒரு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விடலாம். தக்காளி வதங்கினதும் கத்தாழை சுத்தம் பண்ணி எடுத்து வந்துருக்கோம்ல, இதை போட்டு வதக்கிட்டு சும்மா 2 பெரட்டினமா போயிடும். அடுத்து வந்து புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளி வந்து நல்லா கொஞ்சம் எலுமிச்சம்பழம் சைஸுக்கு எடுத்து கரைச்சி வச்சுக்காங்க. அவ்வளோதான். இது ஒரு கொதி வரட்டும். அப்புறமா இதுக்கு தேவையான பொடிங்க எல்லாம் போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ வந்து நாம் இதுக்கு தேவையானது என்னென்னா கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் மல்லித்தூள் 2 ஸ்பூன் இருக்கும், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் கொஞ்சம், இது எல்லாம் போட்டுக்கலாம். அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம். அவ்வளோதான். எல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டு நல்லா தண்ணி வந்து சுண்டி வந்துடும். எண்ணெய் மிதக்கிற அளவு நல்லா கொதிக்கணும். கொதித்த பின்னாடி அப்புறம் பார்க்கலாம்.
நல்லா கிளறி விட்டு போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள் கொதிக்குது. இந்த சமயத்தில் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஒரு கிளறி விட்டு இன்னும் கொதிக்கணும். கத்தாழை இப்படி மிதக்குது இல்லை, இது நல்லா இன்னும் கொதித்து இன்னும் சுண்டி வந்துடும். இன்னும் கொதிச்சு விட்டு அப்புறமா பார்க்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்துடும். கொதித்து இந்த மாதிரி நல்லா சுண்டியும் வந்துடும். குழம்பு தண்ணியாட்டம் இருக்கிறது நல்லா குழம்பாட்டம் ஆயிரும். எண்ணெய் இந்த மாதிரி நல்லா மிதக்கும். இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ குழம்பு வந்து கத்தாழை புளிக்குழம்பு ரெடி. சூடாக சோத்தில் ஊற்றி சாப்பிட்டோமா அவ்வளோ சூப்பராக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. பெண்களுக்கு வந்து பீரியட்ஸ் டைமில் இடுப்பு வலி வயிற்று வலி வருதில்ல, அதுக்கு வந்து மாதத்தில் ஒரு தடவை இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டா அந்த இடுப்பு வலி வயிற்று வலி வரதில்லை. நான் சாப்பிட்டேன், வரதில்லை. அதனால தான் சொல்கிறேன், இல்லைன்னா சொல்ல மாட்டேன் நான். அப்புறம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.